நன்றி, வணக்கம். நல்லதொரு மாலை வேளையிலே எதிரும் புதிரும் ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் 52வது பாகத்தை நாங்கள் எட்டித்தொட தந்த கடவுளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாக இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் எடுத்து செல்லும் FA TV தமிழ் டிவிக்கும் நாங்கள் நன்றியையும், அதன் நடத்துனரான அண்ணன் நடாமோ அண்ணாவுக்கும் துணைவியாருக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள இப்ப போக போறோம். உண்மையாக ஒரு வித்தியாசமான ஒரு தலையங்கம், மதுவை பற்றி, குடி பற்றி நாங்கள் எடுத்திருக்கிறோம் தலையங்கம். அது முதல் நாங்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கொண்டு, மது உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்ற ஒரு வாசகத்தை முன் வைத்து விட்டு நாங்கள் இந்த ஒரு தலையங்கத்துக்குள்ள செல்வோம். உண்மையாக மது என்றால் எத்தனையோ விதமாக குடிக்கிறார்கள் மதுவை. அந்த மதுவை நாங்கள் இப்பொழுது இன்னத்தை அதை வைத்து ஒரு எதிரும் புதிருமான நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த இருக்கிறோம். குடிப்பதை ஏன் விரும்புகிறார்கள் என்ற ஒரு அணியும், இருக்கிறார்கள் என்ற என்னும் ஒரு அணியும் நாங்கள் இந்த இதுவரையும் மோதவிட்டு, உண்மையாக இதன் பலாபலன் எப்படி இருக்கின்றது, அவர்கள் தங்கள் மனக்கருத்துக்களை சுதந்திரமாக கதைப்பதற்காக நல்லதொரு இடமாக இது அமைந்திருக்கிறது என்பதையும் நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு உண்மையாக நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போவோம். உண்மையாக மதுவை ஏன் விரும்பி குடிக்கிறார்கள் என்ற அணி, அதாவது மதுவை ஏன் விரும்பி குடிக்கிறார்கள் என்ற அணிக்கு திரு எஸ் செல்வராசா அவர்களும் திரு எம் மயிலவன் அவர்களும் செல்வன் பி லிசாலன் அவர்களும் வாதாட வந்திருக்கிறார். அதே போல மதுவை வெறுக்கிறார்கள், ஏன் வெறுக்கிறார்கள் என்ற அணிக்கு திருமதி எஸ் கணேசினி அவர்களும், செல்வி பி சினேகா அவர்களும், திருமதி வி கீவா அவர்களும், செல்வி பி சிறுசிகா அவர்களும் வந்திருக்கிறார்கள். உண்மையாக ஒரு நல்லதொரு தலையங்கம். இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், உண்மையாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நினைப்போடுதான் இந்த தலையங்கம் விற்கப்பட்டது. பாப்ப முடிவில் என்ன நடக்குது என்று. இப்பொழுது நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிக்குள்ளேயே போவோம். உண்மையாக மது உடல் நலத்துக்கு கேடு, அது உண்மைதான். அது ஏன் விரும்பி குடிக்கிறார்கள்? உண்மையாக நாங்கள் பாப்பமாக இருந்தால், நீதி நூல்களை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இப்ப நீதி நூல்களை விடுங்கள், இப்ப நாங்கள் போப்புறோம் மதுவை ஏன் விரும்பி குடிக்கிறார்கள் என்ற அணிக்கு. அதை நீங்க பாப்பீங்களா, இலக்கியங்கள் எல்லாம் மதுவை பற்றி ஒரு பரவச நிலைய நல்ல ஒரு உதாரணத்தோடு தான் சொல்லுகின்றது. தங்க இலக்கியங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உண்மையாக அந்த மது என்ற சொல்லுக்கு 120 சொற்கள் பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அப்படியான இருக்கிற அந்த மது ஏன் நாங்கள் விரும்பி குடிக்கிறோம், நாங்கள் என்ற மக்கள் ஏன் அதை விரும்பி குடிக்கிறார்கள் என்பதற்காக இப்பொழுது தங்கள் அணியில் உள்ள கருத்துக்களை வழி சேர்க்க இப்பொழுது திரு எஸ் செல்வராசா அவர்கள் களமிறங்குகிறார். அண்ணாவாங்க. வணக்கம். நல்லதொரு மாலை பொழுதிலே நல்லதொரு தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம் கூறி, இந்த மது ஏன் விரும்பி குடிக்கிறார்கள் என்று தரப்பு தலைப்பின் கீழே இங்கு சில கருத்துக்களை கூற வந்திருக்கின்றேன். மதுவை ஏன் விரும்பி குடிக்கிறார்கள் என்பதை விட, மது அடுத்தது மருந்து. மதுவு மானா தூணா, மருந்து மானா தூணா, இந்த தூணா. அப்ப அதிண்ட சுருக்கம் தான் இது. மருந்தின் சுருக்கம் மது. இந்த மது ஒரு மருந்தாகத்தான் நாங்கள் எல்லோரும் பாவிக்கின்றோம். அந்த மதுவை அளவுக்கு மிக மருந்தையும் நீங்கள் அதிகமாக குடித்தனால் அதுவும் உடம்பு கேடுதான், இந்த மருந்து என்றாலும். அதே போலத்தான் இந்த மருந்தான இந்த மதுவும் அளவுக்கு மிஞ்சி நீங்க குடிக்காம விட்டானால் அது உடம்புக்கு எப்பவும் மருந்து. அப்ப இந்த மருந்தை குடிப்பதற்கு நாங்கள் ஏன் விருப்பம் எல்லாம் இருக்க வேணும்? அந்த மதுவை விரும்பி குடிக்க வேண்டிய ஒரு பொருள். இந்த மதுவை முதலாவதாக எங்களுக்கு எத்தனை பார்த்து கொண்டோம்னா, இப்பொழுது உள்ள
மருந்துகள், அதாவது மேற்கு தேசத்து மருந்துகள்ல கட்டாயம் ஆல்கஹாலும் அதாவது மதுவும் சேர்க்கப்பட்டிருக்கும். ஏன் சும்மா நாங்க போடுற அந்த பிரசுத்தம்ல பாருங்களேன், அது என்ன செய்யுது, அது எங்களுக்கு நோ நிவாரணி, அந்த நோவை மட்டும் இல்லாம மறக்க செய்யுது. அதைத்தான் இந்த மதுவும் செய்யுது. அந்த பரிசுத்தமூல போட்டுட்டு நீங்கள் படுத்திரும்பினால் அதுக்கு பக்க விளைவுகள் எல்லாம் கணக்கு இருக்கு. ஆனா நீங்க மதுவை கொஞ்சம் குடிச்சிட்டு படுத்திரும்புங்க, எந்த விதமான பக்க விளைவும் இல்லை, நிம்மதியான நித்திரை, அமைதியான ஒரு மைண்ட், அதாவது மூளைக்கு நல்ல ஒரு அமைதியான ஒரு, நீங்க அந்த மது குடிச்ச உடனே ஒரு உத்வேகம் அது ஆட்களுக்கு ஏற்படும். ஆனா சில பேர் இன்னைக்கு மது சில பேர் குடித்து விட்டு குடிக்க வேண்டும் கலைக்க வந்திருப்பார்கள். ஆனா சில பேர் குடிக்காமலேயே அதன் தாற்பயம் தெரியாமலும் இங்க வந்திருப்பார்கள். அவர்கள் இந்த மதுவினுடைய அந்த உள் அடக்கத்தை உள்கிடக்கையே தெரியாதவர்கள் தயவு செய்து தெரிஞ்சு கொள்கிற மது ஒரு மருந்து. அப்ப இந்த மதுவை ஏன் விரும்பி குடிக்கிறாங்கன்னா என்னது கேள்வி. நாங்கள் அப்பப்ப இந்த மதுவை நாங்க மருந்தாகத்தான் குடிக்கின்றோம். ஒரு உடல் உழைப்பு செய்கிற ஒரு ஆண், மூட்டை தூக்குறவன் கூட மது இருந்தா தான் அவனால் மூட்டை தூக்கி முதுகில சுமக்க முடியும். மது இருந்தாவளுக்கு நாங்கள் மச்சமும் சாப்பிடல மதுவும் சாப்பிடல, நாங்கள் எல்லாம் உத்தமர்கள் இருந்தவர்களால் உழைக்கவே முடியாது. ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கி தோல்ல போடுவான்னா சும்மா சாதாரண வேலை இல்லை. அப்ப அந்த மதுவை குடிச்சு விட்டு அவன் போடுவானால் அந்த மது என்ன செய்யுது, அந்த பாரத்தை கூட இலேசாக்குது, இலகுவாக்குறது. 50 கிலோ 10 கிலோ தூக்கி தோல்ல வச்சு கொண்டு நடந்து போவாங்க. நேரா நடக்க முடியாதவர்கள் கூட மது அறிந்து விடுத்து நேர்கோட்டில் நடக்கக்கூடிய இருக்கும். அந்த மது அவ்வளவு ஒரு வலிமையும் தகுதியும் இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட அந்த மருந்தை ஏன் விரும்பி குடிக்கிறார்கள்? முதலாவதாக சொல்லியிருக்கிறோம், ஒன்று உடல் உழைப்புக்காக, அடுத்தது தேக ஆரோக்கியத்துக்காக. இப்ப பெரும் வருத்தங்கள் உள்ளவர்களுக்கு கடைசியாக அந்த மரணப்படுக்கையிலே படிப்பவர்கள் கூட அந்த மயக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்படுறது என்ன, அதுக்கு பேர் பக்கம் ஞாபகம் வருது இல்லை, கடைசியா கொடுப்பாங்கல்ல அது கூட எல்லாமே மயக்கத்தை ஏற்படுத்துற மட்டும்தான். எனவே இந்த மதுவை நாங்கள் விரும்பி குடிக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, எந்த பிழையும் இல்லை. நாங்கள் இதற்காகத்தான் நாங்கள் இந்த மதுவை கூடுதலாக கொடுப்பது. எங்கள்கிட்ட உடல் அலுப்பு, உடல் ஆரோக்கியம், அதாவது மது குடித்தனால் அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் இரத்த ஊட்டம் எல்லாம் கொஞ்சம் என்ன துரிதப்படுத்தப்படும். அப்போ உடம்புல உள்ள எல்லா கழிவுகள் எல்லாம் நேரடியாக நமது சுவாசத்துக்கு அந்த கழிவுகள் அகற்றப்படும். அப்ப மற்றது அந்த மது குடித்த பிற்பாடு இரத்தோட்டம் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பனால் அந்த நாளங்கள்ல நாடிகளில் உள்ள உட்பக்கத்தில் இருக்கின்ற அந்த கொழுப்புகள் எல்லாம் அதாவது வெள்ளம் விரைவாக ஓடையக்க என்ன செய்யும், அந்த கரையில உள்ள அந்த அழுக்கெல்லாம் அள்ளி கொண்டு போற மாதிரி போற பாதையை கூட இந்த மது சுத்தமாக்கும். எனவே நாங்க மது என்பதை ஒரு வேண்டாத பொருளாக கருதாமலுக்கு மருந்தாக நினைத்து நாங்கள் அளவோடு குடித்து சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்வோம் என கூறி இந்த முதல் சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி வணக்கம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 நன்றி. அழகாக அதாவது மருந்தும் மதுவும் நிகழி சேமண்ட மாதிரி சொல்ல வர, எல்லாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கு இணங்க அவர் அழகாக சொன்னார். எல்லாம் அளவாக எடுத்தார். அதாவது சோஷல் ட்ரிங்கர் நீங்க எல்லாத்தையும் நீங்க அளவாக எடுத்தால் அது கட்டாயம் உடம்புக்கு நன்மையைத்தான் செய்யும், அது தீமையை செய்யாது. அதனால்தான் மது அருந்துபவர்கள் நாங்கள் அதை தேடி மது அருந்துபவர்கள் அதை நாங்கள் விரும்புகிறோம். அதாவது நோய் நிவாரணி, அதாவது ஒரு பேராசிட்டமால் போட்டால் உங்களுக்கு என்ன செய்யுதோ அதே வேலையை இந்த மது நீங்கள் அளவாக எடுக்கும் பொழுது செய்கிறது தங்களுக்கு என்று தாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து வரும் பொழுது, வீட்டில மூட்டையை தூக்கி விட்டு அல்லது பில்டிங் வேலையில செய்து போட்டு வரும் பொழுது அந்த நோவை ஏற்கிறதுக்கு இது ஒரு மருந்து, ஒரு நிவாரணி என்று அழகாக எங்களுக்கு
பக்க விளைவு இல்லை. பக்க விளைவு இல்லை என்றதையும் எங்களுக்கு நீங்க மருந்தை குடிக்கும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு பக்க விளைவு இருக்கு. நீங்கள் அதுக்காக மருந்தை நீங்க அளவுக்கு மீறி குடிச்சா அது பக்க விளைவு கூட வரும் என்னும். ஆனா இதுல நீங்க அளவாக குடிக்கும் பொழுது அதுக்கு ஒரு பக்க விளைவும் இல்லை என்றதை அழகாக தன்னுடைய நட பாவனையில அழகாக சொல்லுங்க. சொல்லுங்க. உண்மையாதான், அது உண்மைதான். என்ன பாத்தீங்கன்னா மது நீங்கள் ஒரு அளவா என்ன பொருளை நீங்க அளவா இருக்கும் பொழுது அது பொழுது ஆரோக்கியமும் அதை எடுக்க விரும்பும். அது ஒரு பரவச நிலை. நீங்கள் வீட்டுல வந்து இருக்கும் பொழுது மண்டையெல்லாம் புரைச்சிருக்கும் பொழுது அது கொஞ்சம் குடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பரவச நிலை வரும். அந்த நிலையை அடைய வேணுமென்றா மதுதான் வேணும் என்று அழகாக சொல்லிட்டு போகிறார். இல்லை இல்லை இல்லை, நாங்கள் மதுவை வெறுப்பவர்கள், இந்த மது குடிப்பது எங்களுக்கு சரி வராது, இந்த மதுவால நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் கண்ணால் கண்ட வேதனைகள் ரொம்ப எங்கள் வாழ்க்கையிலேயே அனுபவித்திருக்கிறோம் என்று இப்பொழுது களமிறங்குகிறார் திருமதி எஸ் கணேசனி அவர்கள். அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்கள். ஒளிர் வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 52 அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பை பார்த்த போது மது என்றார்கள். மது என்றால் ஏன் மதுவை வெறுக்கின்றார்கள், யார் அந்த பெண் என்று ஒரு ஆராய்ச்சியாக இருந்தது. இப்பொழுது எதிர்த்தரப்பிலே சொல்ற கதைச்சதுக்கு பிறகுதான் மது என்றால் போதையை பற்றி கதைக்கின்றார்கள் என்று ஒரு விழிப்புக்கு வந்து விட்டேன். இது என்ன கேள்வி? மதுவை ஏன் வெறுக்கின்றார்கள் என்ற தலைப்பை தான் எனக்கு தந்திருக்கின்றார்கள். இதற்கு காரணங்களை அடுக்கி கொண்டு போனால் இன்றைய நாள் எங்களுக்கு காணாது என்றுதான் சொல்ல வேணும். இப்ப ஒரு பெரும்பாலும் அந்த காலங்களிலே மது அல்லது போதைக்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் உடனே ஆணைத்தான் எடுப்பார்கள். இன்றைய காலகட்டத்தில் பால் வேறுபாடு இல்லை என்றுதான் சொல்ல வேணும். மது போதைக்கு பெரியவர் சிறியவர் என்று இல்லாமல் ஆண் பெண் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த மதுவுக்கு பழக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதிர்த்தரப்பிலே சொல்றாஜன்னா சொன்னது போல அது மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள், அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மது என்ற இடத்துக்கு நாங்கள் தலையை வைத்து விட்டோமாக இருந்தாலும் அங்க ஐயா கட்டுப்பாடு இருக்கின்றது. எங்களையே நாங்கள் மீறி விட்டு விடுவோம். என்ன இதுதான் அளவென்று சொன்னால் இன்னொரு தரம் ஊத்தி தரைகளை நாங்கள் குடிக்கத்தான் போறோம். ஏன்னா அதுக்குள்ள அது ஏன்னு சொன்னா அவ்வளவு இன்பத்தை தருதா, மது அவ்வளவு இன்பத்தை தருதா சில ரெண்டேக்குள்ள. அப்ப இன்னும் கொஞ்சம் கூட தந்தா அது கூட இன்பம் போட்டு குடிப்பேனும். என்ன அது கொஞ்சத்துல சுய நினைவையே இழந்துடுவோம். நாங்கள் எங்க நிக்கிறோம்ன்ற விஷயத்தையே மறந்துடுவீனம். புறாதிரி அவைய கேப்பினம் நாங்கள் எங்க நிக்கிறோம் என்று சொல்லி. இந்த அளவுக்கு ஒரு நில தடுமாற செய்யக்கூடிய அளவுக்கு அது நிச்சயமாக பாதிப்பை தானே ஏற்படுத்துகின்றது. சாதாரண வீட்டுல எல்லாம் பூனை போல இருக்கின்ற ஆண்களை பார்த்தால் வெளியில போய் மதுவெல்லாம் அடிச்சு போட்டு வீட்டை வேற சத்தமும் கம்பீரமும் நீங்கள் பார்க்க மாட்டீங்கள். ஒன்றில்ல ரெண்டில்ல 1000 உதாரணங்கள் எல்லாம் நாங்கள் கைகாட்டிச்சோம். அவ்வளவு உதாரணங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது. போயினும் வேற கதவு திறந்து வந்தாலே சத்தங்கள் அங்க நிற்கும். அப்ப நாங்கள் எல்லாம் சின்ன காலத்துல இருந்து வரைக்கல எங்கட அப்பா எல்லாம் வெளியில போயிட்டு வீட்டை வேற கட்டவளே எங்கேயோ இருந்த புத்தகத்தெல்லாம் தலைகளை தூக்கி வச்சுக்கொண்டு சத்தம் குண்டூசி விழுந்தா கூட எங்களுக்கு வீட்டுல சத்தம் கேட்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு அமைதியாயிரும், என்ன நடக்க போதோன்னு தெரியாத அளவுக்கு என்று சொன்னால் அவை செய்யறது அவைக்கு சரியோ பிள்ளையோன்று தெரியுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அவை என்ன பின்னம் என்ன தாங்க சொல்றது செய்யறது எல்லாம் சரியண்டு அவை போய் வந்த விஷயமே பிள்ளை அதை கூட அவை பொறுப்பு தாங்கள் செய்யறது எல்லாம் சரி என்ற நிலப்பாடு மட்டும்தான் அங்க இருக்கின்றது. இதனால அது உறக்க பேசிக்கல. ஒரு வீட்டுல வந்த ஒரு நோயாளர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், படிக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள். அன்றைய காலங்களுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏக்கர் காணிக்கு இடையில தான் ஒவ்வொரு வீடுகள் இருக்கு. இன்றைக்கு ஒரு பரப்புக்குள்ளே 2 வீடு வரக்கூடிய அளவுக்கு சனத்தொகை பெருக்கமும் கூட அவ்வளவு நெரிசலுக்கு நாங்க இருக்கிறோம். அப்போ ஒரு படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அந்த குடும்பத்துல யாரும் ஒருவர் இந்த மதுவுக்கு அடிமையாக இருந்தால் அந்த பிள்ளை வழியில போய் அந்த பிள்ளைக்கு மரியாதை இருக்காது. அந்த பிள்ளை கூச்சமாக இருக்கும். இன்னொரு அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருவர் மதுவுக்கு அடிமையாகி அவர் கதைக்கின்ற வார்த்தை பிரயோகங்களும் மிக ஆபத்தமாக இருக்கும். ஒரு சிலர் வந்து வெளியில போயிட்டு வரைக்க தேவாரங்களோட வருகிறார்கள், சிலர் சினிமா பாடல்களோட, சிலர் வந்து தமிழ்ல இல்லாத அகராதியில் இல்லாத வார்த்தைகளை பிரயோகங்களை நிகழ்ச்சி செய்வார்கள். அந்த பிள்ளை வெளியில போகைகளை என்ன செய்யும்?
நிச்சயமா ஒரு கூச்சத்தை சுவாபம் அந்த பிள்ளைக்கு வந்துடும். இந்த வார்த்தை பிரிவுகளை அறையில் அவர் கேட்டிருப்பார்களோ, என்னென்ன அவர்கள் முகத்துல முழிக்கிறது என்று சொல்லி எல்லாம் ரொம்ப கேள்விகள் இருக்கின்றது. நிச்சயமாக ஒருத்தரும் இதை மறுத்து கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா தில்ராசன சொல்றாரு அளவோடு எடுத்தா மருந்துன்னு சொல்லி, இன்றைக்கு அளவோடு எடுத்து ஆரோக்கியமா இருக்கிறோம்ன்ற பேர் எத்தனை பேர் இருக்கணும், விரல் விட்டு கூட எண்ண முடியாது. ஆகவே அந்த அதுல மரியாதை பிரச்சனை இருக்கிறது. ஆரோக்கியம், அவருடைய ஆரோக்கியம் மாத்திரமா போகின்றது. நரம்புகள் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றதாம், ரத்தத்துல அங்க இங்க இருக்கிற பிரச்சனைகள் கழிவுகள் எல்லாம் கழிவோட வேணும், ஆரோக்கியமா வந்துடணும். அப்ப நாங்க எல்லாரும் தொடங்குவோம். இன்றையில இருந்து எல்லாரும் போடும் என்ன சொன்னா டாக்டர் ஹாஸ்பிட்டல் அழுத்த மூடலாம். ஏன் நாங்கள் எல்லாம் அளவாடு எல்லாரும் குழந்தை பேர் வைப்போம், பிள்ளை ஊட்டியில இருந்து அம்மா அப்பா எல்லாரும் அளவா எடுப்போம், எல்லாம் போயிட்டுன்னு சொன்னாங்களே மருந்து செலவில்லை தானே, அளவால் முடியுது. அப்ப அந்த ஒரு நபருக்கு அளவுக்கு மீஞ்சி ரத்த ஓட்டங்கள் எல்லாம் கண்டுபடி போகைக்குள்ள வந்து எங்களுக்கு உடல் அமைப்பு இவ்வாறுதான் ரத்த ஓட்டம் இருந்தா தான் ஆரோக்கியம் என்ற ஒரு தன்மை இருக்குது. அளவுக்கு ரத்த ஓட்டங்கள் கண்டபடி ஓடினா என்ன செய்யும், அது சம்பந்தமான வியாதிகள் நிச்சயமாக இந்த நரம்பு மண்டல தொகுதி நிச்சயமாக பாதிக்கப்படும். இதை யாராலும் மறுத்து கொள்ள முடியாது. அது தவிர அந்த சொல்லுவார்கள் கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் எரிஞ்சு போயிருப்பீங்க. அது படிப்பறிவில் அந்த பாமர மக்கள் கூட இந்த வார்த்தை பிரயோகத்தை சொல்லிக் கொண்டு போய் நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள். அப்படி இருக்கேக்குல அந்த ஒரு நபருக்கு வீட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு ஆரோக்கிய கேடு என்றால் நிச்சயமாக குடும்பம் பொருளாதாரம் பாதிக்கப்படும். பொருளாதாரம் வேலைக்கு செல்ல இயலாது. ஒரு நாள் முதல் நாள் அடிமத்தனமா குடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் வேலைக்கு போக இயலாது, பொருளாதாரம் பாதிக்கப்படும். அப்ப குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படும். பிள்ளைகளுக்கு பாடசாலைகளோ அல்லது தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமைகள் ஏற்படும். ஆகவே இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கிற பொழுது பண்ணிக்க வேணும். இடையூறு ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு தூரத்துல நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுவோம் ஆரோக்கியம் அல்லது நலம் என்று சொல்லி நிச்சயமாக இல்லை, நிச்சயமாகவே இல்லை. உடல் அளவுல மாத்திரம் கேடுகள் நிச்சயமாக இல்லை, மனதுல கூட சஞ்சலங்கள் ஏற்படுகின்றது. இன்றைக்கு ஒருவர் மதுவுக்கு அடிமையாகின்றார், நாளைக்கு அது சம்பந்தப்பட்ட எல்லா பாதகங்களுக்கும் அடிமையாக செல்லுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதலே ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது அந்த திரைப்படத்துல ஒரு பெண் பார்க்கும் படலம் ஒன்று போய்கொண்டிருக்கிறது. அப்ப மாப்பிள்ளைய எப்படி என்று சொல்லி விசாரிக்க சொல்லுவினம். மாப்பிள்ளை நல்ல சுத்தமானவர், ஊற்று தப்புன்னு செய்ய மாட்டார். அப்ப சிகரெட் பத்து வரோ இல்ல அவர் அதெல்லாம் பத்த மாட்டார், ஒரு கட்ட பழக்கம் இல்லைண்ட. அப்ப அவருக்கு லைட்டா தண்ணி பாவிக்கிற பழக்கம் மாத்திரம் இருக்குன்னு சொல்லி அது இப்ப இல்ல மன்னிக்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம் மாத்திரம் இருக்குன்னு சொல்லிவினோம். அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் வேணும்னு சொன்னால் அவர் இந்த மதுவை பாவிக்கல அப்ப பாவிப்பிரண்டு. அப்ப ஒரு சிறிய தப்பு நாங்க செய்யக்க அது சம்பந்தப்பட்டு அடுத்த தப்புகளும் எங்களோட தொடர்பு சங்கிலி மாதிரி தொடர்பட்டு வந்துடும். அது பெரிய ஒரு கதை, எனக்கு அது விளக்கம் அவளை சொல்லவும் தெரியல. அப்படி இருக்க ஒரு தவறோட இன்னொரு அதுக்கு செயின் போல அது கொண்டு வந்துடும். ஆகவே இந்த மதுன்றது புறகாந்த மதுவுக்கு அடிமையானவர் அதனுடைய குழந்தையை கூட இடையூறாக இருக்குன்னு அடித்து கொன்று விட்டார். அப்ப அந்த கொலை களவு கொள்ளி என்று சொல்லி எல்லா தப்புக்களும் அது செயின் போல வந்து கொண்டிருக்கு. எங்க என்றால் இதை நாங்கள் அடிமை மது எங்களையும் அடிமைப்படுத்த கூடாது, நாங்களும் அதை அடிமைப்படுத்தி வச்சிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு யார் இன்றைக்கு இருக்கின்றார்கள் நிச்சயமாக இல்லை. அதுதான் இன்றைக்கு ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் போது அப்ப அவ்வளவு தவறுகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆரம்பத்துல என்ன இருக்கின்ற இந்த மது இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வெறுக்கின்றோம். குடும்பத்துல சமுதாயத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல சமுதாயத்துல நிரம்ப சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கின்றது மது கடமையாக இருக்கின்றது. வன்முறைகள் குற்றங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டு போறதுக்கு முதற் காரணமே இந்த மதுக்கு அடிமையான விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும். ஒரு விழிப்புணர்வு குடும்பத்துல ஒரு பொறுப்பாக இருக்கிறவர் மதுவுக்கு அடிப்படைப்பட்டு இருப்பாராக இருந்தால் அங்க ஒரு விழிப்புணர்வு இல்லை. அந்த குடும்பத்தை என்னன்னு கொண்டு சொல்ற. இப்ப ஒரு நேரத்துல ஒரு காலம் வரைக்கும் தான் பிள்ளைகளும் என்ன செய்யணும் அல்ல குடும்பத்துல இருக்க ஒரு கட்டுப்படுத்தி இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கொடுத்த காலம் நீங்க செய்யறதே பிள்ளை, அப்ப என்னன்னு நீங்க எங்களை கட்டுப்படுத்தீர்கள் ஒரு கேள்வி கேட்டால் அங்க என்ன அந்த விழிப்புணர்வை கொடுக்கவும் மேலாத அந்த ஸ்தம்பிதமாகிடும். அப்ப நாங்க விழித்துக் கொள்ள வேணும் இப்பவே. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் என்று சொல்லி பட்டியலிட்டு கொண்டு போனா
அதுக்கு எண்ணிக்கை கணக்கே இல்லைன்னு சொல்ல வேணும். ஒரு படிக்கிற பிள்ளையா மாணவர்கள் அதுல விதிவிலக்கு இல்லை, எல்லாருமே தான் இந்த பிரச்சனைகளை மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். படிக்கிற பிள்ளைகள் சரியான பாடத்திட்டங்களை கவனம் செலுத்த இயலாது, பாடசாலைகளையோ அல்லது கல்லூரிகளுக்கு ஒழுங்கா செல்ல முடியாது. இவ்வாறு பிரச்சனைப்பட்டு நாங்கள் படித்து ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். வேலை தேடுவதிலே அவர்களுக்கு பஞ்சுத்தன்மை ஏற்படுகின்றது, ஒரு சோர்வு. அந்த மனம் முழுக்க எங்கே போய் அந்த சந்தோஷத்தை தேடிக்கொள்வதென்ற வழியில நிச்சயமாக இருக்கும். அதாலே நிரம்ப ஒரு அறிவாளி கட்டித்தனமான பிள்ளை கூட தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கிக் கொள்கின்றது. ஏன்னா அந்த அவ்வாறான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும், அதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. சமூக வளர்ச்சி இன்றைய பாருங்கள், போதை ஒழிப்புகளுக்காக அரசாங்கம் செலவழிக்கப்படுகின்ற தொகைகள் எக்கச்சக்கம், கணிசமான அளவு. பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்துகள், அவர்களுக்குரிய ஒரு வைத்திய உதவிகள் என்று சொல்லிக்கல, அதுக்கு எண்ணில் அடங்காத அளவு பணத்தொகையை செலவிடுகிறது. எங்க இருந்து இந்த நிதிகள் வருகின்றாலும் மக்களுடைய வரிப்பணங்கள்ல இருந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாவிக்க வேண்டிய அவ்வளவு பணத்தொகைகளும் வீண்விரயமாக்கப்படுகின்றது. அப்ப இதை நாங்கள் ஏன் வெறுக்கின்றோம்னா, இதுக்கு நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. அப்ப எண்ணில் அடங்காத பிரச்சனைகள் எங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. எங்களுடைய எதிர்த்தரப்பிலே சொல்றது சொன்னது போல அவர் சொல்லுகின்ற வேலை சுமை தூக்கி வேலை செய்து உடம்பழுப்புல வந்தால் அவர்களுக்கு சந்தோஷம் வேணுமா. ஆடி பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது, அதுல ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. அருமையாக ஆடிப்பாடி வேலை செய்யுங்க. ஒவ்வொரு ஆதி காலத்துல இருந்தே ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பாடல்களும் இருக்குது, நாங்க யாரும் மறுத்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு தொழிலோடு சம்பந்தப்பட்ட பாடல்கள் இருக்கின்றது. அது பாடி ஆணும் பெண்ணுமா சேர்ந்து செய்யுங்க, அலுப்பு இருக்காது. இப்ப நீங்கள் ஒரு ஆண்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்யப்பட்டு வருகின்றீர்கள்? 8 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் 12 மணித்தியாலும். ஓகே, ஒரு பெண்ணானவள் 24 மணித்தியாலும் வேலை செய்யக்கூடிய நிலையில தயார் நிலையில இருக்கிறார். அவளுக்கும் அலுப்பு இருக்கும். ஆகவே ஆண்கள் பெண்கள் என்று கதைக்க முடியாத நானும் சொல்லுகின்றேன். அது பெரும்பான்மை அல்ல என்பதற்காக இந்த விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே எவ்வையாக இருந்தால் இந்த மது என்பதை நிச்சயமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு நிரம்ப ஒரு 2 பேருக்கு அது சந்தோஷத்தை தந்தாலும் பெரும்பாலும் தனி ஒருவர் இல்லை இந்த சமுதாயத்துல வாழ்றது. நாங்கள் ஒரு குழு, ஒரு கூட்டம், குடும்பம், சமுதாயம், நாடுன்னு சொல்லி எல்லாரும் கட்டி எழுப்ப வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நாங்கள் எங்களோட சுகங்களை பார்த்து கொண்டிருந்தோம், ஒவ்வொருத்தரும் தங்களோட சுகங்கள் தங்களோட சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருந்தா நிச்சயமாக நாங்கள் வளர்ச்சி பாதையில செல்ல முடியாது என்று சொல்லி நல்ல சந்தர்ப்பத்தை தந்த அனைத்து உறவுகளுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி 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 நன்றி. அருமையாக மதுவை ஏன் வெறுக்கிறோம் என்பதற்கு அழகாக தன்னோட நடவிட பாணியில கருத்தை எங்களுக்கு தந்துவிட்டு சென்றார். உண்மையாக சமுதாய சீர்கேடுகள், குடும்ப சீர்கேடுகள், குடும்பத்தில் பிரிவினைகள் இந்த மதுவால் ஏற்படுது என்பது அழகாக சொல்லிவிட்டு செல்கிறார். பார்ப்போம் இனி என்ன எதிரணிகள் என்ன செய்ய போறீங்க என்று, எதிரணி என்ன சொல்ல போகிறார் என்று நாங்கள் பார்ப்போம். இந்த கதைக்கு உண்மையாக இப்ப களமிறங்க வருகிறார் திரு கே மயிலவன் அவர்கள். இப்பொழுது தனது அணிக்காக தனது கருத்துக்களை சுதந்திரமாக கூற முற்படுகிறார். வாங்க கதைங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கேட்கறது தெளிவா கேட்கிறேன்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு தலைப்பு, மது குடிப்பதை ஏன் விரும்புகிறீர்கள் அப்படி என்று சொல்லி ஒரு பாடலோட ஆரம்பிப்போம். சொர்க்கம் மதுவிலே சொக்கும் இரவிலே மது தரும் சுகம் சுகம் நிதம் நிதம் எதில் வரும் இன்பம் இரவுதான் அப்படின்னு சொல்லி கண்ணதாசரே ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதாவது அந்த சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு சொன்னா அந்த அது மது குடிக்கிறாங்களுக்கு தான் தெரியும். அது குடிச்சிட்டாலே அந்த சொர்க்கத்துல இருக்கிற மாதிரிதான் இருக்குமா. அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த குடிக்கும் போதுதான் அந்த இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு முக்தி நிலை, அதாவது வாரம் முழுக்க டெய்லி வேலை செஞ்சுட்டு ஸ்ட்ரெஸ்ஸை மட்டுமே அனுபவிக்கிறது ஆண்கள். நான் போன வாரமே சொன்ன மாதிரி கணேசினி அக்கா சொன்ன 24 மணி நேரமும் பெண்கள் தான் வேலை செய்கிறார்கள் என்று. அது உண்மைதான். ஆனால் அதை தாங்கக்கூடிய மன வலிமை இயற்கையிலேயே பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது, ஆண்களுக்கு அது சற்று குறைவாக இருக்கிறது. உடல் அளவில் அவன் எவ்வளவுதான் வலிமையானவனாக இருந்தாலும் அவன் வந்துட்டு ஒரு சமூக பறவை. அதாவது சமூகத்திலே நண்பர்களுடன் அவ்வப்போது மது அறிந்து விட்டு சந்தோஷமாக இருப்பதுதான் வந்துட்டு ஒரு
ஒரு பேசிக் குவாலிட்டி என்று சொல்லுவார்கள். எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது, ஆண் பெண் என்று இல்லை. மது என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தான். பட் அதை வந்துட்டு ஆண்கள் மட்டும் ஏன் அதை குடிக்கிறான்னு சொன்னா, தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறதுக்கு, தங்களுடைய துக்கங்களை மறந்துட்டு அதுக்காக தான் நான் வந்துட்டு குடிக்கிறான். அதாவது இப்போ கணேசினி அக்கா சொன்னது போல, இப்போ அப்பா அம்மாரெல்லாம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னா பிடிச்சு அடிக்கிறது நானே கண் கூட பார்த்திருக்கிறேன். என்னுடைய ஊர்கள்ல ஒரு சில அப்பா அம்மார்கள் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்துட்டு பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் ரோட்ல போட்டு அடிக்கிற, அதை நாங்களும் எதிர்க்கிறோம். கண்டிப்பாக அதிக அளவில் மதுவை உட்கொண்டு அடுத்தவருக்கு தொல்லையாக இருக்கிறது வந்துட்டு அது எங்களுக்கும் பிடிக்காது. நாங்க சொல்றது அந்த ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கேட்டகரியை தான் நாங்க சொல்றோம். எங்கட அப்பா எல்லாம் குடிச்சிட்டு வந்தாருன்னு சொன்னா KFCல சிக்கன் பொரியல் அந்த மாதிரி எல்லாம் வேண்டி கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அழுவார். திடீர்னு பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க வந்துட்டு என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதாவது எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி, பாரு நான் தான் படிக்காம எப்படி ஆயிட்டேன், நீயாவது நல்லா படிக்கன்னு சொல்லி எங்க மேல இன்னும் அக்கறையோட இருப்பார். அந்த அக்கறை எல்லாருக்குமே இருக்கு. பட் அது வந்துட்டு அந்த குடிக்கும் போது அந்த மனதுல இருக்கிற பிரச்சனைகளும் பாரங்களும் வெளியே ஆண்கள் புலம்புவார்கள். அது வந்துட்டு பெண்களுக்கு பெரும்பாலும் அது தேவை இருக்காது. என்றால் மனதளவில் அவர்கள் வலிமையானவர்கள். ஆண்கள் அப்படி அல்ல. அதான் நான் சொன்னேன். இன்னொன்று, மது அறிந்து விட்டு இன்னொருத்தருக்கு பிரச்சனையா இருக்கிறது தான் தப்பான விஷயம். நீ குடி, ஆனா குடிச்சு விட்டுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டினு சொன்னா நீ நில தடுமாறி இன்னொருத்தர ஆக்சிடென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிறதான் நாங்க சொல்ல வரோம். அதாவது செல்வராஜா அண்ணன் சொல்றது போல அந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான். மது என்பது ஒரு மருந்தளவாக ஒரு டெய்லி, இப்ப இந்த நாங்க இருக்கிற அந்த பிரிட்டிஷ்லயே வந்துட்டு டெய்லி வந்துட்டு அவங்க 6:30 மணிக்கு ஒரு டின்னர் சாப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 30 ml மாதிரி லைட்டா குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு சொல்ல போனா இருதய நோய்களை கூட குணப்படுத்துற சக்தி அந்த மதுவுக்கு இருக்குன்னு சொல்லி சயின்டிபிக்கலா ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஸ்ட்ரோக் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட வர விடாம தடுக்கிற சக்தி வந்துட்டு மதுவுக்கு இருக்கு. அது எப்பயுமே அந்த அளவா இருக்கும் போதுதான் அதனுடைய சக்தி வெளிப்படுமே ஒழிய, அது அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டு ரோட்ல ஆட்டம் போடுறதையோ இல்ல அந்த தவறுகளை செய்யறதையோ நாங்களும் எதிர்க்கிறோம். நாங்க குடிக்கிற இந்த மதுவை வந்துட்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறது இப்ப இல்ல, அரசர் காலத்தில இருந்தே இருக்குதானே. அப்பையில இருந்தே அவர்கள் வாரம் முழுவதும் நாட்டை கட்டி ஆழ்வார்கள். அவ்வப்போது அவர்களுக்கும் சந்தோஷம் வேண்டும் என்பதற்காக மது அருந்துவார்கள். ஏன் காசியிலே அகோரிகள் கூட போதை பழக்கத்தை சற்று பாவிப்பார்கள். என்று சொன்னால் முக்தி நிலை என்று சொல்லுவார்கள். அந்த முக்தி நிலையிலே யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் அமைதியாக முற்றும் திறந்த துறவிகளாக இருப்பவர்கள் இதனை பாவிப்பார்கள். இதுதான் நாங்க சொல்ல வரோம். அதாவது அதிகமா குடிக்கிறவனாலதான் இந்த சமூகத்துக்கு பிரச்சனையை ஒழிய, அளவாக குடிக்கிறவனால இந்த சமூகத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது வந்துட்டு என்னன்னு சொல்றது, இந்த வைரமுத்துவின் பாடல் தான் நினைவுக்கு வருது. காதல் பெண்ணும் ரசிக்கத்தானே, கிண்ணம் மது கிண்ணம் ருசிக்கத்தானே, ரெண்டும் அளவு தாண்டி செல்லாதே, உன் எல்லை அறிந்து கொண்டால் தொல்லை உனக்கு ஏது, மீனே தண்ணீரை தாண்டி துள்ளாதே என்று சொல்லுவார். அதைத்தான் நாங்களும் சொல்ல வரோம். நாங்க மது அருந்துற பழக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நாங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. கவியரசர் கண்ணதாசனுக்கு கூட மது அறிந்து விட்டுதான் அவர் பாடலே எழுதுவார். அப்போ இட்டடியில கூட ஒரு இன்டர்வியூல நான் வந்து பார்த்தேன், கமல்ஹாசன் அவர்கள் சொல்லி இருப்பார். அதாவது கே பாலச்சந்தர் அவர்களோட படத்துக்காக MSC அவர்கள் இசை, அப்போ வந்துட்டு கண்ணதாசன் அவர் தான் வந்துட்டு பாட்டு எழுதணும். பார்த்தா எல்லாருமே ரெடி, இங்க நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், பாட்டு எங்கன்னு கேட்டு அங்க கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்துட்டு மது அறிந்து விட்டு தூங்கிட்டாராம். உடனே வந்துட்டு கே பாலச்சந்தர் அவர்கள் ரொம்ப கடும் கோபத்துக்கு உள்ளாகி, இது என்னையா இது, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, இவர் என்ன குடிச்சிட்டு இருக்கிறார், எனக்கு பாட்டு வேணாமான்னு சொல்லி சரின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல மேல போயிட்டு அசிஸ்டன்ட் கீழே வந்து சொல்றார், அவர் ஏற்கனவே பாட்டு எழுதிட்டார், இந்தாங்க பாட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு வெளிக்கிட்டாங்க.
அப்படி வந்த பாட்டு தான் 7 ஸ்வரங்களுக்குள் என்கிற பாடல். அப்படி அந்த மேல போனீங்கன்னு சொன்னாலே அவர் அரை முழுக்க அப்படியே அந்த பேப்பர்ல எல்லாம் எழுதி கீழே வீசி எரிஞ்சிருப்பாராம். அதுல என்னத்தை பொறுக்குறேன்டே தெரியாதாம். பாலச்சந்தர் அவர்களே சொல்லுவார், ஒவ்வொன்றுமே அப்படி ஒரு அற்புதமா இருக்குது. இப்போ இந்த பாடலுக்காக நானெல்லாம் இப்ப சிச்சுவேஷன் அமைக்கணும்னு சொல்லி அவர் குழப்பத்துல இருப்பார். ஸோ இதைத்தான் நாங்கள் வந்துட்டு சொல்றோம், மது என்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஆனால் அதனை அளவான ரீதியில நீங்க குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பதில எந்த தப்புமே இல்லை. இது வந்துட்டு உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னா என்ன? உடல் நலத்துக்கு தீங்கானது மது மட்டுமா இருக்குது? இந்த KFCல சாப்பிட்றதோ இல்ல இந்த பொது இடங்கள்ல இருக்கிற எத்தனையோ தின்பண்டங்களோ ஜங்க் ஃபுட்ஸ் என்று சொல்லுவாங்க. அதன் மூலம்தான் உடலுக்கு பெரும்பாலான மதுவை விட அதிகமான தீங்கு விளைவிக்கிறது அதுதான். மது அருந்தி சாகிறவனோட சாக்லேட் சாப்பிட்டு டயபிட்டிஸ்ல இருக்கிறவன் தானே அதிகம். உலக அளவுல சென்செக்ட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ யாருக்குமே எந்த தொல்லையும் இல்லாம அதாவது சமூகத்திற்கு எந்த அடுத்தவருக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு சின்ன சிரிப்பு கூட அது தப்பு தான். அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் செய்கிற எந்த விஷயமும் தவறில்லை. ஆகவே மது அருந்திவிட்டு கடைசி வரை சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே மது அருந்துதலை விரும்புதல் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை என கூறி என் தரப்பு வாதத்தை விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். என் தரப்பு வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. அருமை அருமை. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் பல எண்ணத்தில் ஏந்துகிறேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். அழகாக ஒரு கிண்ணத்தை அழகாக ஏந்துறார்கள், அழகாக சொல்லிட்டு போனார். உண்மையாக மயிலவன் சொல்லும் பொழுதுதான் எனக்கும் ஒரு ஞாபகம் வருது. எனக்கும் மது எங்களுடைய அப்பாவும் குடிக்கார் என்றால் எங்களுக்கு சந்தோஷம். அந்த நாள் முழுக்க கேட்கறது இல்லை. அந்த அப்ப ஊர்ல நாங்கள் கிளிக் தட்டு எல்லாம் விளையாடுவோம். இப்ப விளையாட விடுறே இல்லை. அப்ப எங்களை விளையாட போறோம்னா அப்ப ஓடும் செலுத்திட்டு என்ன கேட்டாலும் அது அவர் அப்பா குடிப்பறன்றதை நாங்க பார்த்து கொண்டிருப்போம். அவ்வளவுக்கு எங்களுக்கு அவர் அளவான ரிங், அவர் ஒரு காலம் குடித்துட்டு விழுந்ததையோ இதன்றதையோ நான் பார்க்கவும் இல்லை. அளவான ரிங் அவர் குடிக்கிறாண்டா எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஏனென்றா அவ்வளவுக்கு அவர்கிட்ட நடவடிக்கை இருக்கும். அதனால மது அருந்துவர்கள் எல்லாரும் தடுமாறித்தான் திரிபவர்கள் என்று இல்லை. உண்மையாக அழகாக மயிலவன் அவர்கள் தன்னுடைய அணிக்காக அருமையான கருத்தை முன்வைத்து சென்றிருக்கிறார். இல்லை இல்லை இல்லை, மதுவை நான் வெறுக்கின்றேன், மதுவை நான் வெறுக்கிறேன் என்று இப்பொழுது ஜீவமதி அவர்கள் எங்கள் முன் தனது கருத்தை முன்வைக்க வருகிறார். இங்க பார்ப்போம். வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி FA தமிழ் டிவிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் குடிப்பதை வெறுப்பது என்பதன் கீழ் உங்கள் முன் கதைக்க வந்திருக்கின்றேன். எல்லோரும் சொல்லும்போது சொன்னார்கள், அளவோடு இருந்தால் மருந்து, அளவோடு இருந்தால் மருந்து என்பதுதான் அவர்களுடைய முதல் இதாவாக. எதற்குமே அளவில்லாம போய்கொண்டிருப்பதால் தான் பிரச்சனை என்பதே வருகிறது. உண்மையாகவே அளவோடு எது இருந்தாலும் பிரச்சனை என்பது அங்காலே வராது. இந்த நடுவர் அவர்களும் முதலில் சொல்லும் போது சொன்னார், குடிப்பழக்கம் உடல் நலத்துக்கு கேடு என்று சொல்லிட்டு தான் இன்றைக்கு இந்த தலையங்கம் போய்கொண்டிருக்கின்றது. அதுலயே போட்டிருக்கிறீங்க உடல் நலத்துக்கு கேடு என்று. அதுல என்ன பிறகு நீங்கள் அதுல வாதாட வருகிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இல்ல அது நல்லா அளவோடு எடுத்தார் செல்வராசான்னா அதுக்கு வேறு ஒரு விளக்கம். இன்றைக்கு மருந்துல இருந்துதான் மது வந்த ஒரு பெற விளக்கணத்தை இன்றைக்குத்தான் நான் அதை கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு அருமையாக அவர் விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார் மதுவுக்கு. நான் இன்றுதான் அதை கேட்டிருக்கின்றேன். மயிலவன் அவர்கள் சொல்லும் போது சொன்னார், சொர்க்கம் மதுவிலே என்று. மதுவிலேதான் சொர்க்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்களோ என்றுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு குடும்பத்தை பற்றி அக்கறை இல்லை, இது இல்லை, எங்கே இருக்கிறது உங்களுக்கு சொர்க்கம் என்று நினைக்கின்றீர்கள்.
ஒரு அல்ல உங்களுக்கு மதுவிலதான் சொர்க்கம்னா திருமண பந்தத்துக்கே வர தேவையில்லையே, நீங்க அதுக்கு வாரீங்கள் என்பது எனக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே மனம் விட்டு உங்கள் குடும்பங்களுடன் பேசுங்கள். உங்களுக்கு அதுலதான் சொர்க்கம் இருக்கு. குடும்பம் பிள்ளைகளோடதான் சொர்க்கமே அதுலதான் உங்களுக்கு இருக்க வேணும். ஆனா நீங்க மதுவில சொர்க்கம் இருக்குன்னு பாடுறது உண்மையாகவே கவலையாகத்தான் இருக்கின்றது. ஒரு போதைக்காக குடிக்கணும். என்னன்னா ஒரு வேலையால விரைக்குள்ள ஒரு போதை, அதை குடிச்சா அவங்களுக்கு அந்த நிலைமையே தெரியாதான். அதுலயே ஒரு சொர்க்கம், அதாவது அந்த அப்படி இருக்க ஒரு பரவச நிலையில இருக்கிறதுல அந்த நிலையில இருக்கேக்கதான் நான் உங்களை கேட்கின்றேன். உங்களுக்கு அந்த தற்காலிக சந்தோஷம் அது ஒரு தற்கால, நாளைக்கு குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவார்கள். அந்த நேரத்து சந்தோஷத்தை மட்டுமே தான் நீங்க பாக்குறீர்களே தவிர ஒரு வாழ்க்கை என்பது அந்த நேர சந்தோஷம் மட்டும் இல்லை. ஒரு எவ்வளவு காலமாக ஓட வேண்டிய ஒன்று. ஆனா நீங்க பாக்குறீங்களன்னு சொன்னா அதால நீங்கள் இப்ப உண்மையா கூட அந்த மதுவை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நீங்கள் தொடங்குவீர்கள். ஆனா அதுவே உங்களை ஒரு காலகட்டத்துல அந்த மது உங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடும். அந்த நேரத்தில் பாதிக்கப்படுபவர்கள் இந்த குடும்பம் எவ்வளவு மன அழுத்தத்திலே இருப்பீர்கள் என்று சொல்லுங்க. ஏதாவது ஒன்று நடந்துட்டு வையுங்கோ, உங்களோட நீங்க மது அருந்தி விட்டு உங்கள் செயலை இழந்து இருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் உங்கள் பேச்சையே கேட்க மாட்டீர்கள், மற்றவன் பேச்சை கேட்பீங்கள். மது அருந்தி விட்டு இல்லை. அப்ப நீங்க நினைக்கிறீங்க அந்த போதை உங்களை என்ன செய்யுது. அவர் நடுவர் அவர்களும் சொன்னார், அப்பா எல்லாமே செய்ய விடுவாரு. அவர் அறிவிலேயே இல்லையே. நீங்க அந்த அறிவு மயங்கி விட்டு அவர்கள் குடிபோதையில் இருக்கும் பொழுது அந்த அறிவு அவர்களுக்கு அந்த பகுத்தறிவு என்பது வேலை செய்யாது. எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதே அவர்கள் இழந்த நிலையில இருக்கேக்க நீங்க என்னன்னு போய் கேட்பீங்க. அவர் சொல்றதெல்லாம் சரியண்டு என்ன சொல்லுவார்கள். இப்ப உண்மையாகவே குடித்து போட்டு வந்தவர்கள் இன்றைக்கு ஒண்ணும் கதைக்காத, இப்ப ஒண்ணும் கதைக்காதேங்க அப்படித்தான் சொல்லுவார்கள். குடித்தவர்களுடன் கதைக்கவே பயப்படுவார்கள். இப்ப இங்க போலீஸ் என்ன செய்யுது, அவர் ட்ரங்க் அண்ட் பர்சன், தட்ஸ் இட், அப்படியே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஒரு நாள் வச்சிருந்துட்டு அடுத்த நாளைக்கு விடுது. ஏன் அப்படி செய்யுது? அந்த நேரத்தில் அவர் சொல்லும் எந்த ஒரு வாக்கு மூலமும் சரியானதாக இருக்காது. அதுக்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க, உண்மையாகவே இப்ப சொல்லல. அவர் சொன்னார் அந்த காலத்திலேயே அரசர்கள் எல்லாம் பாவித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். வள்ளுவர் கூட சொல்லித்தான் இருக்கிறார்கள், மதுவும் நஞ்சும் ஒன்று என்றுதான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், தனது குரல்ல சொல்லி இருக்கிறார். துஞ்சினர் செத்தாரின் வேறல்ல எஞ்ஞான்றும் நஞ்சென்பர் கல்லுண்பார் என்று சொல்லி இருக்கிறார். அந்த காலமே அவர் சொல்லிட்டார் வள்ளுவர். அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், மதுவை அருந்தினால் ரத்த வேகம் கூடும், ரத்த சுழற்சி நல்லாக இருக்கும் என்று சொன்னார்கள். கேட்கும் போதே சிரிப்பு வருகின்றது. அது ஒரு வேகத்துல போனா பரவாயில்ல, ஆனா அதிவேகமாக போறதால தானே பிரச்சனை வருகுது. அதுக்கு ஒரு பேரியர் போடுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க இல்லையே, பக்க விளைவு இல்லை என்று சொன்னார்கள். பக்க விளைவென்று நீங்கள் எதை உங்களோட உடம்பிலே அது நஞ்சென்றது தெரிகிறது, அதால மது அருந்துதல் தீங்கு விளைவிக்கும் என்று தெரிகிறது. அது பக்க விளைவு உங்களுக்கு மட்டும் வந்தா கூட பரவாயில்லை. உண்மையாகவே உங்களுக்கு வந்தா கூட பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது எங்க வருகிறது என்று நினைக்கிறீர்கள் சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் போங்க, சாரி. உண்மையாகவே எங்கே வருகிறது என்று யோசிக்கிறீர்கள் பக்க விளைவு? 1 second. உண்மையாகவே இந்த மன்னிக்க இடையூறுக்கு இந்த பக்க விளைவுகள் எங்கே வருகிறது? உங்களை மட்டும் பாதித்தால் பரவாயில்லை, ஆனால் அங்கே உள்ள முழு குடும்பத்தையும் பாதிக்கின்றது. நான் அறியும் பொழுது நான் ஒருவரை பார்க்கும்போது பார்த்தேன், குடித்து விட்டு வெட்டிட்டு போறேன் ஜெயிலுக்கு என்றார்கள். வெட்டிட்டு போறேன்னு சொன்னா வெட்டி அது முடிந்த பிறகு உங்களுக்கு போதை தெரிஞ்சு நீங்க என்னத்தை காண போறீர்கள்? உயிர் போனா போல அதை எப்படி நீங்கள் திருத்துவீர்கள் என்று நினைக்கிறீர்கள், திரும்ப எடுப்பீர்கள்? அது அளவோட இருந்துட்டா உண்மையாவே அதை என்ஜாய்மெண்ட் நீங்க சொல்லிக் கொள்ளலாம். அளவுக்கு மிஞ்சினாத்தான் இங்கே வருகிறது பிரச்சனை என்பதுதான் எனது வாக்காக இருக்கின்றது. மற்றது காசியில மயிலவனர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், காசியில முக்தி நிலையில இருக்கும் பொழுது அவர்கள் பாவிக்கிறார். ஆனா அவர்கள் பிணங்களை கூட அதில் அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் இல்லை. பிணங்களை கூட சாப்பிடுகிறார்கள். அந்த அளவில தான் அந்த காசியில் இருப்பவர்கள் அகோரிகள் அவர்களை சொல்வது என்ன.
அகோரிகள் வந்து பிணங்களை கூட சாப்பிடுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த நினைப்பே இல்லாம இருக்கிறார்கள். நான் இன்று யோசிக்கின்றேன் என்று சொன்னால், உண்மையாக முதியோர் இல்லங்கள், ஒரு பக்கம் முதியோர் இல்லங்கள் கூடிக்கொண்டு போற காலகட்டத்தில இந்த மது ஒழிப்பு மையங்களும் எவ்வளவு தூரம் கூடிக்கொண்டிருக்கின்றது. இப்ப யூகேலேயே எத்தனையோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்கள் இருக்கின்றது. இந்த ஏன் அவர்கள் அதை அப்படியே உருவாக்க வேணும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த மதுவால பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நிலைமையை இழந்தபடியாத்தானே அதுகள் கூட இன்று வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் சொல்லுகிறேன், உண்மையாகவே இந்த மது அருந்துதல் என்பது உடலுக்கு கேடு விளைப்பதென்றில்லை. உண்மையாகவே ஒரு தனிநபரை பாய்த்தா கூட பரவாயில்லை, ஆனா ஒரு குடும்பத்தையே ஒரு சமுதாயத்தையே சீர்கெடுப்பதாகத்தான் இருப்பதால் இதை நான் வெறுக்கின்றேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி நன்றி. அழகாக சொன்னார். உண்மையாக மதுவை நாங்கள் ஏன் வெறுக்கிறோம், அதை ஏன் விரும்பவில்லை என்பதற்காக நல்ல கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார் ஜெயமதி அவர்கள். பரவாயில்லை. இப்பொழுது இன்னும் தனது அணி, அதாவது மதுவை ஏன் நாங்கள் விரும்புகிறோம், குடிப்பதற்கு ஏன் விரும்புகிறோம் என்பதற்காக இப்பொழுது வர இருக்கிறார் லிசாலன் அவர்கள். லிசாலன் அவர்கள் இப்பொழுது களமிறங்குகிறார். மதுவை ஏன் நாங்கள் விரும்புகிறோம், அதில் தவறு இல்லை என்று தனது அணிக்காக வழி சேர்க்க வருகிறார். வாங்க லிசாலன். உண்மையிலேயே இந்த ஒரு அருமையான விழிப்புணர்வை ஒரு தலைப்பாக இன்றைய நாள் இருக்கின்றது. அருமையான தலைப்பொன்று. இந்த அரிய வாய்ப்பையும் இந்த தலைப்பில் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பையும் தந்த அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் நாங்கள் ஒரு பாடலோடு ஆரம்பிப்போம். ஒரு இன்பம் வந்தா இல்ல துன்பம் வந்தா இந்த சாராயம் மருந்தாக மாறுது, விடிஞ்சா வாழ்க்கை சோகம் இத குடிச்சா மறந்து போகும், சுகவாசிக்கும் பரதேசிக்கும் இதுதானே மருந்தாக மாறுது, இங்க வந்தா எல்லாருமே புத்தனை போல் மாறலாம், ஒரு 100 மில்லி ஊத்திக்கிட்டு பல சிந்தனைகள் பேசலாம். இது ஒரு இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பாடிய ஒரு அழகான பாடல் ஒன்று. இன்றைய எனக்கு தரப்பட்ட தலைப்பானது மதுவை வந்து மது அருந்துவதை வந்து தவறில்லை என்ற ஒரு தலைப்பு. எதையுமே நாங்கள் அளவாக பாவிக்கும் பொழுது, அதாவது எந்த ஒரு உணவாக இருக்கட்டும் அதை நாங்கள் அளவாக உட்கொண்டால்தான் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லாம அளவாக செஞ்சால்தான் அது ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படி இந்த உலகில் உள்ள எந்த ஒரு விடயம், காதலாக இருக்கட்டும், அளவாக செஞ்சால்தான் பைத்தியம் இல்லாம வாழலாம். அந்த மாதிரி எந்த ஒரு விடயத்தையும் இந்த உலகத்துல வந்து தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அது கட்டாயம் ஒரு என்ன சொல்றது, ஆரோக்கியமில்லா தன்மையை, அது உறவிலையும் கூட சரி, எந்த ஒரு விடயத்திலையும் கூட ஒரு ஆரோக்கியமில்லா தன்மையைத்தான் அது கொண்டு வந்து தருது. இந்த மதுவை வந்து மதுவும் மருந்தும் ஒன்றென்று சொல்லி எத்தனையோ பழைய ஆட்கள் வந்து சொல்லிடும். உண்மைதான். அந்த காலத்துல வந்து நல்ல இயற்கையான மது கிடைத்தது. இந்த கல்லை எடுத்துக்கொள்ளுமே, எங்கட ஊர்ல கிடைக்கிற அந்த கல்லு வந்து உண்மையிலேயே அங்க உள்ள வெப்பத்தை தணிக்கிறதுக்காக ஒரு அளவாக பயன்படுத்துற ஒரு இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள். இந்த மது, இந்த கல்லை வந்து இன்றைக்கு எத்தனையோ வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த கல் என்ற மகிமையை உணர்ந்து கொண்டு இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து இந்த கல் ஏற்றுமதிக்காக இன்றைக்கு அவை இந்த வியாபார நோக்கத்துக்கு கொண்டு செல்லினவே. அது ஒரு நேச்சுரல் ஆல்கஹால், அது ஸ்பிரிட் இல்ல, அது ஒரு நேச்சுரல் ஆல்கஹால். அதுல இருக்கிற எத்தனையோ நற்குணங்கள் வந்து இன்றைக்கு எத்தனையோ வருத்தங்களுக்கு பயன்படுது. ஏன் அந்த ஊர்ல வந்து எங்களுக்கு வெக்க காலத்துல உண்டார அம்மாள் வருத்தத்துக்கு எல்லாம் நாங்கள் அதை ஒரு கப் கொடுக்குறோம், நாங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதே போல இன்றைக்கு ஆல்கஹால வந்து இந்த கருப்பின மக்கள் வந்து இந்த தடிமன் தள்ளி வார நேரத்துல வந்து
தேசி, கொஞ்சம் இஞ்சி, அதோட சேர்த்து கொஞ்சம் பிரண்டி அல்லது ரம் அதையும் சேர்த்து அருந்துகிறார்கள். ஏன்? அது ஒரு மருந்து. மதுவை அளவாக பாவிக்கும் பொழுது அது மருந்துதான். இன்று எத்தனையோ பல புதிய புதிய ப்ராடக்ட் எல்லாம் வருது. அதுல வந்து இந்த பியர்ல வந்து ஒரு மெக்னீசியம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து மோல்டட் பார்லியால செய்யக்குள்ள வந்து ஒரு மெக்னீசியம் கிடைக்கிறது. அதால வந்து அதை அருந்துகிறதால, அதாவது கிழமைக்கு ஒரு 3 தொடக்கம் 4 பியர் அருந்துகிறதால ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது, ஸ்ட்ரோக் வேற தவிர்க்கப்படுது, ஹார்ட்டுக்கு நல்ல விஷயங்கள் சேர்க்கப்படுது என்று சொல்லி மருத்துவ ரீதியாக கூறப்பட்டிருக்கு. ஆகவே ஒரு மருந்தாகத்தான் இந்த ஆல்கஹால், அதாவது இந்த மதுன்றது வந்து தொழிற்படுது. இன்றைக்கு வந்து ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து இருக்கைக்குள்ள அவர்களுக்குள்ள இருக்கிற துன்பத்தை, அவர்களுக்குள்ள இருக்கிற கவலைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு விடயமாக இந்த மது இருக்குது. எத்தனையோ தனிமையில வாழ்ற ஆட்களுக்கு, எத்தனையோ பிரிவுகள் துன்பங்கள்ல இருக்கிற ஆட்களுக்கு இதுல இந்த மதுவை வந்து அருந்துறதால அவர்களுடைய துன்பங்கள் துயரங்களை வந்து ஒரு கூச்சம் இல்லாம ஒரு தெளிவு, ஒரு பிற நண்பர்களோட உரையாடைகளை இதை உட்கொள்றதால அதை வந்து வெளிப்படுத்த முடியுது. ஆகவே இந்த மது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல வந்து, அதாவது மன அழுத்தத்தை குறைக்கிறது என்று சொல்லித்தான் நாங்கள் உண்மையிலே கூறோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுது இந்த மது. ஆகவே என்ன சொல்ற, ஒரு இடத்துல வந்து ஒரு 4 நண்பர்கள் இருக்கைக்குள்ள ஒரு நண்பருக்கு வந்து ஒரு கவலை இருக்கு, ஒரு நண்பருக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். அந்த 2 விடயங்களையும் வந்து நாங்கள் ஒரு சேவண்ணி கொள்ளைக்குள்ள வந்து ஒரு மதுவை வந்து ஒரு அளவாக எடுத்துக்கொண்ட சொல்லைக்குள்ள வந்து இவருக்கும் ஒரு திருப்தி ஆகுது, அவருக்கும் ஒரு திருப்தி ஆகுது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பரின் தந்தையார் வந்து எதிர்த்தரப்புவாதிகள் சொன்னதுக்காக சொல்றேன், அவர் வந்து உண்மையிலேயே ஒரு டீச்சர். ஆனா அவர் வந்து மதுவை எடுத்துட்டு வரைக்குள்ள வந்து என்ன செய்வாருன்னா அவர்கிட்ட பிள்ளைகளுக்கு வந்து படிப்பிப்பார், நல்ல புத்திமதிகளை சொல்லுவார். ஆனா அவர் என்னன்னு சொல்றது, சாதாரணமா இருக்கைக்குள்ள அவர் ஒரு விரைப்பான ஆளாத்தான் இருப்பாராம். சாதாரண ஒரு அவர் டீச்சர் ஒரு ஆசிரியர்கள் எப்போதும் அப்படித்தான் இருப்பார்கள். வீட்டிலையும் வந்து ஆசிரியர்கள் மாதிரி தான் நடந்து கொள்வார்கள். ஆனா அவர் அந்த மதுவை உட்கொண்டுட்டு வரைக்குள்ள அவர் வந்து சரியான ஒரு காமா மாறிடுவார். இது என்னுடைய ஒரு நண்பர் சொன்னது. இடத்தை வச்சு அவர்களுக்கு விளங்காத பாடங்கள், விளங்காத விஷயங்களை கூப்பிட்டு படிப்பிப்பார். மற்றது வாழ்க்கையை பற்றி என்ன, தான் பட்ட கஷ்டங்கள் என்ன என்றதை வந்து அந்த தருணத்துலதான் அவர் வந்து பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துறார். அப்ப இதுல வந்து குடும்பத்துக்கு எங்க தீங்கி இருக்கு சொல்லுங்க? இந்த தருணத்துல வந்து குடும்பத்துக்கு எங்க ஒரு தீங்கி இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து பிள்ளைகளுக்கு அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரா, ஏன் அந்த தருணத்துல அவருக்கு சொல்லணுமாய் கிடக்குது. தான் சின்ன வயசுல இந்த கரண்ட் இல்லாம படிச்சேன், மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சேன், அப்ப அப்படி படிச்சுதான் இன்றைக்கு இப்படி பெரிய ஆளாகினான் அப்படின்னு சொல்லி தான் அந்த சண்டைக்குள்ள படிச்சேன் அப்படின்னு சொல்லி தான் சின்ன வயதுல இருந்து கஷ்டப்பட்டு பெருசாகும் வரைக்கும் நடந்த விடயங்களை அவர் அந்தந்த டைம்ல தான் அதை சேவண்ணி கொள்வார் பிள்ளையரோட. இப்ப மற்ற நாள்ல வந்து அவர் சரியான போயிட்டா தான் இருப்பார், பிள்ளையோட அவ்வளவா கதைக்க மாட்டார், அவர் ஒரு அமைதியான ஆள். அப்ப இதுக்கு வந்து எது ஒரு நல்ல விடயத்தை அமைச்சு கொடுக்குது? மதுதான். மற்றது இன்னொரு நண்பர்களுடைய தந்தையை பார்த்து அவர் வந்து இப்படி என்னன்னு சொல்ற, மது அருந்தி விட்டு வந்தால் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சமைச்சு கொடுப்பார். இப்ப எங்களையும் போதா குறைக்கு கூப்பிடுவார், தம்பி வாங்கோ இன்னைக்கு நான் சமைக்கிறேன். அந்த தருணத்துல வந்து அவர் நல்லா சமைச்சு கொடுப்பார். அப்ப அந்த தருணத்துல வந்து அவையில் வெறுக்கையில அப்பா மது அருந்தி விட்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவையில் ஒரு நாளும் வருத்தே இல்லை. ஆனா அவர் அதை வந்து ஒரு அளவாகத்தான் உட்கொள்வார். கிழமையில ஒரு நாள் 2 நாள் கூடுதலாக ஒரு சனிக்கிழமைகள்ல வந்து அவர் உட்கொள்வார். ஏன்னு சொன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் வந்து தன்னுடைய வேலையை வந்து ஒரு சரியான ஒரு கஷ்டப்பட்டு தான் செய்கிறார். தன்னுடைய ஒரு உடல் அலுப்புக்கும் தனது ஒரு மன நிம்மதிக்கும் அதை வந்து அவற்ற வைஃப் வந்து உண்மையிலே அப்ரிசியேட் பண்றார். ஒரு நாளும் மனம் போடினது இல்லை. இப்ப சண்டை சச்சரவுகள் இதால வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டதும் இல்லை. இப்ப அவங்களோட நாங்கள் சிறு வயதுல இருந்தே நாங்கள் பயணிக்கிறதால அவங்களுக்கு வந்து எல்லா கதையுமே வந்து வெளிப்படையா சொல்லுவாங்க. அப்ப ஒரு நாளும் அப்ப நாங்கள் எல்லாம் கேட்போம், அடே அப்பா அப்படி குடிச்சிட்டு வர்றாரு, அதுக்கெல்லாம் வந்து அம்மா ஒண்ணும் சொல்றேன் இல்லையாண்டா இல்ல. ஏன்னு சொன்னா அவர் வந்து லிமிட் தாண்டி குடிக்கல. அவன் ஒரு சராசரியா ஃபேமிலியே ஒரு சராசரியா வந்து ஒரு ஹாப்பியா இருக்கைக்குள்ள வந்து அவர் அதை தாண்டி போகணும்னு நினைக்கல. அவருக்குள்ள இருக்கிற கவலை வந்தாலும் அதை அவர் வந்து வீட்டை வந்து வெளிப்படையா சொல்லுவார், அல்லது அதை தானே ஒரு சோர்ட் அவுட் பண்ண பார்ப்பார்.
அப்ப இந்த தருணத்துல அந்த குடும்பம் அவர் குடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு நாளும் வறுத்து ஒதுக்கினதை நாங்கள் காணேன். ஆகவே மதுவையும் சரி எதையும் சரி அளவாக பயன்படுத்தும் போது அது உண்மையிலேயே ஒரு நல்லதாத்தான் அமைதே ஒழிய அது தீங்கா அமையலை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. அழகாக சொன்னார். அழகாக குடும்பத்தை அழகாக சொன்ன. குடித்தால் வாகனம் ஓட்ட முடியாது என தெரிந்த அரசுக்கு ஏன் குடித்தால் குடும்பத்துக்குள் செல்லக்கூடாது சட்டம் வைக்காவிட்டது? நல்ல அழகாக இந்த தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக சொல்லிட்டு போறாரு. என்னென்றால் குடித்தா குடும்பத்துல போனா சந்தோஷமா இருப்பார்கள், அங்க பிரச்சனை வராது என்ற காரணத்தை அழகாக விளக்கமாக லிசானாக சொல்லிட்டு போகிறார். இப்பொழுது குடிக்க மது விருப்பமில்லை, மது அருந்த வேணும் என்று எதிர்த்து வாதாட இப்பொழுது வருகிறார் சிதுசிக்கா அவர்கள். லைன் இருக்கிறீங்களோ? உங்கள் கருத்துக்களை சுருக்கமாக சொல்லிக் கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த மதுன்றது ஒரு வகையான போதை. இந்த மது என்ன செய்கின்றதுன்றா ஒருவர் அறிவு மழுங்கடிக்க செய்கின்றது. அப்ப ஒரு மனிதர் அதாவது அறிவு மழுங்கடிக்க செய்யறதால தனிநபர் மட்டும் இல்லாம தனிநபரை சார்ந்திருக்கிற சமூகம் இதால பாதிக்கப்படுகின்றது. அது எப்படி என்றா இந்த மது ஒரு மனிதனினுடைய மூளையை மழுங்கடிக்கிறதால அவன் அன்றாட செயற்பாடுகள் தடைப்படும், அதாவது ஒழுங்கற்ற வகையில காணப்படும். இப்படி இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு விளக்குல விழுற ஒரு விட்டில் பூச்சியை போலதான் இவங்களோட செயற்பாடுகள் இருக்கு. இப்ப விளக்குல விழுந்தா தான் செத்துருவன் என்று அது தெரிஞ்சும் அது அந்த விளக்கு பார்த்தோன்னே ஓடி போய் அதுக்குள்ளதான் விழும். அதே மாதிரிதான் இவங்களோட செயற்பாடுகள் காணப்படுது. இப்ப உதாரணத்துக்கு எனது எதிர்த்தரப்புவாதிகள் சொல்லுகின்றார்கள், இந்த மதுவை அளவாக குடிச்சா காணுமாம் என்று சொல்றாங்க. ஆரம்பத்துல இப்படிதான் இருக்கும். எதுவுமே குடிக்க ஆரம்பிக்கக்குள்ள சொல்லுவாங்க நாங்க அளவா லிமிட்டா தான் குடிப்போம்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் மாசம் கடந்தா சொல்லுவாங்க நான் எப்பயாவது கட்டுப்படுத்திடுவேன் இந்த மதுவை என்று சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. இன்னும் பல நாட்கள் போயிட்டு அவங்களே கதறுவாங்க, எங்களால இதுக்குள்ள இருந்து விடுபட முடியல, எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த மதுவை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு அவங்களே தான் கேட்பாங்க. இவங்க சொல்ற இதே ஆட்கள் தான் அதே வாயால கேட்பாங்க அந்த விஷயத்த. இப்ப எதிர்த்தரப்புவாதிகள் சொன்னாங்க அரசர்கள் எல்லாம் வெற்றி கழிப்புல இந்த மதுவெல்லாம் அவங்களும் அருந்திருக்காங்களாம், அது ஒரு பிரச்சனையே இல்லையாம் சொன்னவங்க எதிர்த்தரப்புவாதிகள். அவங்க பல போராட்டங்களுக்கு மத்தியில போர் செஞ்சு பல நாடை கைப்பற்றிட்டாங்க. கைப்பற்றி நாங்க வெற்றி பெற்றுட்டோம் என்று சொல்லி அந்த வெற்றி கழிப்புலதான் அவங்க அந்த மதுவை உட்கொள்றாங்க. ஆனா எங்கட மக்கள் அப்படியே செய்யறாங்க, ஒன்றுமே சாதனை படைக்காமையே இந்த மது ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டு குடிக்கிறாங்க. எதிர்த்தரப்பாக்கள் சொன்னாங்க இந்த மதுவை அருந்தினா பிரச்சனைகள் பலவற்றுக்கு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்குமா. ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை இல்லாம போயிருமா மதுவை குடிச்சா. ஒரு பிரச்சனை எப்படி மதுவை குடிச்சா இல்லாம போகும்? அடுத்த நாள் காலம்பரை விடிஞ்சா மது போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இல்லாம போயிருமா? அதே பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நாங்க எங்களோட அறிவு பயன்படுத்தி அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையானது தீர்வுக்கே வராது. அடுத்தது சொல்றாங்க எதிர்த்தரப்பு எங்களோட செல்வராஜ் ஐயா சொன்னார் மது மருந்தா. அப்ப மது மருந்துண்டா எல்லா வைத்தியசாலைகளையும் மது போட்டுல அடைச்சு எல்லா நோயாளிகளுக்கும் கொடுக்கலாமே, இது ஒரு தீர்வு தான், இதை உட்கொள்ளுங்க, இதை குடிங்கன்னு கொடுக்கலாமே எல்லாரும். அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதுனால தானே அது ஒரு தனியொரு இடத்துல வச்சு அதை கொள்வனவு செஞ்சு விற்பனை செய்யறாங்க. அப்ப எடுத்த வாக்கிலேயே நாங்க ஒரு சாதகத்தை ஒரு சார்பு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நாங்க இது நல்லதுதான் என்று சொல்லி எங்களால உடனே ஜட்ஜ் பண்ணி கொள்ள முடியாது. அதாவது இந்த மதுவை உட்கொள்றவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமெண்டா ஒரு மாலுமி இல்லாத கப்பலை போலதான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். இப்ப சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு விளங்குது, மாலுமி இல்லாட்டி அந்த கப்பல்கிட்ட நிலைமை எப்படி போகும்னு உங்களுக்கு தெரியும். அப்படித்தான் இந்த மதுவை உட்கொள்றார்களோட நிலை இருக்குமென்று கூறி எனது தரப்பு வாதத்தை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. அழகாக தனது தரப்பு வாதத்தை எடுத்து அழகாக சொன்னார். மது குடிப்பது விருப்பம், மதுவை அருந்துபவர்கள் அருந்தக்கூடாது என்பதற்காக அழகான விருப்பத்தை எங்களுக்கு சொல்லிட்டு போனார். ஓகே, அதே தரப்புல இப்ப சினேகா அவர்களும் தன்னுடைய வாதத்தை சுருக்கமாக வைக்கலாம். சினேகா அவர்கள் இருப்பாங்க. கொஞ்சம்
தொழில்நுட்ப பிரச்சனை என்று மெசேஜ் வந்தபடியால் நினைக்கல் லைன்ல இல்ல போல இருக்குது. உண்மையாக நல்ல ஒரு வாதாட்டம். உண்மையாக பார்த்தோம்னா தெரியும், நீதி நூல்கள் எல்லாம் மதுவை வெறுக்கின்றது. எங்களுடைய இலக்கியங்கள், சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் மதுவை நேசிக்கின்றது. உண்மையாக நீதிநகர் திருவள்ளுவர் சொல்லுகிறார், உண்மையாக மது மாது சூது இதெல்லாம் ஒரு கொடிய விஷம் என்று சொல்லுகிறார். உண்மையாக அப்படி திருவள்ளுவர் சொல்லுகிறார். நீதி நூல்கள் எல்லாம் அப்படி சொல்லுகின்றது. ஆனால் சங்ககால இலக்கியங்களை பார்த்தோம்னா தெரியும், அவை பாட்டியார் கூட சொல்லுகிறார், மன்னன் கொஞ்சம் மது கிடைத்தால் தன்னை குடிக்க வைத்து பாட்டு பாட வைக்கிறான், மது கூட கிடைத்தால் பாட்டு பாட வைத்து தாங்கள் 2 பேரும் குடிப்போம் என்றும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில பாட்டுகளை கூடியிருப்பார். உண்மையாக மது உண்மையா உடல் நலத்துக்கு கேடுதான், இல்லையன்று இல்லை. ஆனா ஒவ்வொருவர்கிட்ட மன நிலைமையிலும் அவர்கள் எப்படி இதை அணுகிறார்கள், அதை வெறுப்பவர்கள் என்ன காரணத்துக்காக வெறுக்கிறார்கள், அதை விரும்புபவர்கள் என்ன காரணத்துக்காக விரும்புகிறார்கள் மக்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது அதாவது லைஃப் தமிழ் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை உண்மையாக கொண்டு வர தந்த அண்ணன் நடாமோனுக்கு மேக நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதோட மேக நன்றி. நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு விழிப்புணர்வான நிகழ்ச்சி. ஒரு மனதில் உள்ளதை அவர்கள் தாங்கள் சொன்னார்கள். அது மாதிரி இதை மக்களை சென்றடையும் என்று நினைக்கின்றோம். இதுக்கு தீர்ப்பு கூற முடியாது, மது உடல் நலத்து கேடு என்றுதான் கூற முடியும். நடாமோன்னு நிக்கிறீங்களோ லைன்ல? வணக்கம். ஆமாம் இருக்கிறோம். பேசலாம். நன்றி. இன்றைக்கு 2வது சுற்றுக்கு போகாமலே முடிக்கிறீங்க. போதை கூடி விட்டதா எல்லாருக்கும்? வளமையா வருவீங்களோ, ஒரு சுருக்கமா வருவீங்களோ 2வது சுற்றுக்கு? ஓகே, பிரச்சனை இல்லையோ? ஓகே, எல்லாரும் நல்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் அண்ணன் தலைவர் நடாமன் கேட்டபடி அரசு மற்ற சுற்றுக்கும் நாங்கள் சென்று வருவோம். ஒருவருக்கு 1 நிமிஷம் கொடுப்போம். அவர்கள் தங்கள் கருத்துக்களை உற்சாகமாக கூறலாம். இப்பொழுது முதலாவது திரு செல்வராசா அவர்கள் தங்கள் எடுத்து வைத்திருக்கும் கருத்துக்களை இப்பொழுது எங்கள் முன் தருவார். என்ன காரணத்துக்காக நாங்கள் மது குடிப்பதை மக்கள் விரும்புகிறார்கள் என்றதுக்காக. ஒரு பொழிவு மட்டும்தான், ஒரு 2 வசனம் மட்டும் காய்ச்சா நல்லா இருக்கு. நாய் என்று சொல்றேன்னே எல்லாரும் நாய்க்கை கண்டு பயப்படுறார்கள். ஆனா நாய் எவ்வளவோ நன்மையா செய்கிறது. நாய் வீட்டை காக்குது. குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் குழந்தை பிள்ளையோட பிள்ளைய அடியா தேர்த்து வீடியோக்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனா நாயை கண்டு பயப்படாதீங்க. நாய் என்ற பேருக்காக நீங்க அதை பயப்படுறீங்க. அதாச்சாரம் மது என்ற அந்த பேருக்கு பயப்படுறீர்கள். மது என்ற பேரை யாரை கெடுத்து வச்சுட்டாங்க. அந்த கெடுத்த பேரை இங்க படிச்சா அந்த மதுவோட நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்கிறோம். அதனால் அதுல எத்தனையோ விஷயங்களை நாங்கள் நல்ல விஷயங்கள் காணக்கூடிய இருக்கிறது. அடுத்த இந்த மதுவை குடிச்சிட்டு வந்தாதான் வீட்டை ஒரு ஆண் பிள்ளை தைரியமா பேசக்கூடியதா இருக்குது. ஏன்னா தன்னுடைய இன்றைக்கு சமைச்ச சாப்பாடு கூட கூடாதுன்னு சொல்றது கூட பயம். அப்போ நான் கொஞ்சம் பூசிக்கிட்டு வந்தேன்னா துணிச்சு சொல்லலாம், இன்றைக்கு இந்த கறி மீன் கறிக்கு உப்பு காணாண்டு பற்றும்படி சொல்ல முடியுமா? சொன்னா அடுத்த நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா? அப்படி தச்சமயம் நீங்கள் சொன்னா நாளைக்கு மன்னிப்பு வைக்கலாம். ஐயோ நான் தெரியாத பொரியல் எழுதி போட்டான்ட்டு. அப்போ அதுக்கு ஒரு மன்னிப்புக்கும் இடம் இருக்குது. எனவே இந்த மது ஒரு மனுஷனுக்கு ஒரு பக்க துணை. அது ஒரு ஆளை 2 பேரை வீட்டுல பிள்ளைகளோட மனைவியோட கலைக்கிறதுக்கு உசாராணிக்கிறது இந்த மது தான். அடுத்தது இந்த நாடுகளுக்குரிய அந்நிய செலாவணியை இந்த மது எத்தனை வகையில கூட்டி கொடுக்கறது. அது ஒரு நாட்டுக்கு ஒரு தீங்கு செய்ய இல்லை. மது குடிப்பவன் அந்த வரியாலேயே அந்த அரசாங்கத்தை வாழ வைக்கின்றான். இதை முடிக்கின்றேன் என்றால் நேரம் அப்படி மற்றவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். எனவே மதுவை வெறுக்காதீர்கள், மதுவை அளவோடு பயன்படுத்துங்கள், நல்ல பயனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது குடிகாரன் என்று சொல்றது பார்த்து இப்ப குடிகாரன் தங்கள் மது பிரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் பிரயோகத்தை பாய்வி சொல்லியிருக்கிறார்கள். அதாவது குடிகாரன் எல்லா குடியும் அதுக்குள்ள வருகிறது. மது பிரியர்கள் என்றா அது ஒரு நல்ல ஒரு சொல் என்று இப்ப நான் இந்த யூடியூப்ல பார்த்தேன். ஓகே, அடுத்ததாக கடைசி குறுகிய நேரத்தில் உங்கள் கருத்துக்களை பகிரலாம். நன்றி. குழந்தைகளும் அது அடுத்த நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். உண்மைதான், எல்லோரும் பழைய பாடல்களையும் வரலாறுகளையும் அரசர்களையும் உதாரணம் பார்த்தார்கள். ஆனா கண்ணதாசன் எழுதியிருக்கிறார்,
அவருடைய பாடல்கள் இருந்தாலும் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்றதுக்கு உதாரணமா நான் வாழ்ந்தேன்னு அப்படி வாழாதவங்க அவரே சொல்லியிருக்கிறார். அப்ப முன்னக பின் முரணான கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைய எங்களுடைய பதிவு என்னன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் மது இன்பம் இன்பம் என்று சொல்லிக் கொண்டு போறீங்களே ஒழிய அது உங்களுக்கு மட்டும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் மற்றவர்களே நீங்களோட ஒப்பீனியனை கேளுங்கோ. அவைகளும் உங்களோட கருத்துக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக எல்லோரும் ஆதரிக்கின்றோம் என்றிலிருந்து நன்றி. ஓகே, நன்றி நன்றி கருதானிக்கா வழி சேர்த்தார். இப்பொழுது மயிலவன் அவர்கள் தனது கருத்தை சுருக்கமாக சொல்லலாம். உங்கள் கருத்துக்களை இருக்கா? அதாவது மது என்பது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்றுதான் நாங்களும் சொல்றோம். ஆனால் அதை எதையுமே அளவா செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். எப்பயுமே நாங்க ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி, அதாவது நீங்க குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறதோ தவறான செயல்களை, ஏன் உண்மையிலேயே அந்த தவறான செயல்களை செய்யறவங்க எல்லாருமே கண்டிப்பா அதை குடிச்சிட்டு செய்வாங்கன்னு இல்லை. சொல்ல போனா குடிக்காம இருக்கிறவங்க தான் இந்த சரியான அந்த நிலை தவறு செய்யறவங்களா இருப்பாங்க. மனதுல இருக்கிற வலியை மறக்கிறதுக்காகவும் உடல்ல இருக்கிற வலியை குறைக்கிறதுக்காகவும் தான் ஒரு சில ஆண்கள் நிறைய பேரை, அதுவும் சமூகத்தில் தாங்களும் ஒரு ஆடாக இருக்கணும் என்று சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் மதுவை அளவாக குடிக்கிறார்கள். மீண்டும் சொல்றேன், மது என்பது உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். ஆகவே அதனை இங்கு அளவாக செய்யுங்கள், அளவாக அருந்துங்கள். அடுத்தவருக்கு தொந்தரவு இல்லாமல் செய்யும் எந்த விஷயமும் தவறில்லை என கூறி என் தரப்பு வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி 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 நன்றி. அதாவது அளவாக குடியுங்கள், சந்தோஷமாக இருங்கள், பெறவில்லையே அடையுங்கள் என்று அழகா சொல்லிட்டு போறார். அது மாத்திரமல்ல, சிரிசிக்கு அனுப்புறீங்களா? உங்க கருத்து இருந்தால் ஒரு ஃப்ரீயா கருத்து வைங்க. உங்கள் கருத்துக்குரிய நேரத்தில் தர. மது என்ற பெயரை கண்டு நாங்கள் ஒன்றும் பயப்படவில்லை. அதாவது அனுபவம் தான் ஒரு சிறந்த ஆசான் என்று கூறுவார்கள். அது நன்றாக தெரிந்த ஒரு வாசகம். அந்த வகையில இந்த மதுவை உட்கொண்டு வாழ்ந்தவர்களினுடைய வாழ்க்கையை அனுபவமாக நாங்க வச்சு கொண்டுதான் மது ஒரு கேடு விளைவிக்க கூடியது என்றதை தான் நாங்க சொல்லுறோம். நாங்க ஒண்ணும் புதுசா ஒரு சரித்திரத்தையும் உருவாக்கல. நாங்க நடந்த ஒரு விஷயத்தை கொண்டுதான், ஒரு வெள்ளம் வர்றதுக்கு முன்னுக்கு ஒரு அணை கட்டுறதுதான் நல்லது. அத மாதிரிதான் நாங்க மது என்ற ஒரு விஷயத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கருத்தை நாங்க முன் வச்சுனாங்க. மது கேடு விளைவிக்க கூடியது என்று கூறி எனது தரப்பு வாதத்தினை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி 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 நன்றி. அழகா வைத்தார் எனது அணிக்காக. இப்பொழுது அதுக்கு எதிராக மயிலவன் லிசாலன் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, உங்கள் கருத்தையும் சுருக்கமாக சொல்லி முடியுங்கள் கடைசியாக. அதாவது மது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் ஒரு கூச்சத்தையும் வலிகளுக்கும் ஒரு நிவாரணியாக அமைகின்றது. இப்போ மது உண்மையிலேயே தீங்கான எதையுமே அளவாக பயன்படுத்த வேண்டும். உணவையும் சரி, எந்த ஒரு விடயத்தையும் சரி அளவாக அதை உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றியா. தனது கருத்தை முன்வைத்தார். இப்பொழுது தீபமதி அவர்கள் தன்னுடைய கருத்தையும் இப்பொழுது வைக்க இருக்கிறார். கடைசியாக நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்க. நன்றி. என்னென்ன எல்லோரும் சொல்லும் போது சொன்னார்கள், மன கவலைக்காகவும் உற்சாகம் பெறுவதற்காகவும் ஒரு தைரியமாக கதைக்கலாம் என்பதற்காகத்தான் மதுவை எடுத்துக்கொள்கிறோம் என்பதை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த கவலை என்பது உண்மையாகவே அது அவ கேட்ட மாதிரி, சிசிகா கேட்ட மாதிரி நாளைக்கு அது முடிந்து விடுமா? இன்றைக்குமே அந்த கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும், அதுக்கு முடிவு இருக்காது. அப்ப எப்பொழுது ஒரு தற்காலிக ஒரு மறதிக்காகத்தான் நீங்கள் அந்த அல்கோஹோலை எடுத்துக்கொள்கிறீர்களோ என்பதுதான் எனது கேள்வியாக இருக்கிறேன். ஆனா அதை மற்றவர்கள் அதை யூஸ் பண்ணுவதில்லை. அதாவது கூடுதலாக ஆண்கள் மட்டுமே அந்த கவலைகளை மறப்பதற்காக உபயோகப்படுத்த இப்பொழுது கதைக்க முடியாவிட்டாலும், ஆனால் கூடுதலாக அதைத்தான் காரணம் காட்டி பயன்படுத்துகிறார்கள். அதோடு அளவு என்பதுதான் சொல்லுகிறார்களே தவிர, அது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமன் நஞ்சன்னு சொல்ற எதுவுமே அளவுக்கு மிஞ்சினாத்தான் பிரச்சனையே வருகிறது. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், அது உண்மையாக வெறுப்பாகத்தான் அமைகிறது. நன்றி நன்றி. தீர்ப்பு இருக்கிறதா உங்கள் பக்கம் அல்லது சமாளிக்க தீர்ப்பு? நாங்கள் இது ஒரு திட்ட கருத்துக்களை தான் எடுத்தோம். ஆனா இதுக்கு தீர்ப்பு மது உடல் நடந்து கேடுதான். அது குடிக்க கூடாதுன்றுதான் தீர்ப்பு வரும்.
ஆனால் அளவோட இருந்தால் அமுதமும் அளவோட இருக்கலாம். ஏனென்றால் இப்ப சோசியல் ட்ரிங்கர்ஸ் இருக்கிறார்கள் தானே, அவங்கள்ட்ட லைஃப்லேயும் எல்லாம் அளவாத்தான் இருக்கின்றது. ஆனா அதே சோசியல் ட்ரிங்கர்ஸ் நாளை குடிகாரராக மாறலாம் இப்ப உள்ள மது பிரியர்கள். அதனால உண்மைதான். கடைசியாக ஜீவாறு சொன்னதை போல எல்லாமே நீங்கள் அதிகம் பக்தி மகளாக இருந்தாலும் அது கேடுதான். அது நிறம் அதிகம் சாப்பிட்டால் தெரியும் எங்களுக்கு, அதிகம் சிரித்தால், அதிகம் சூதாடினால், அதிகம் புகழ் விரும்பியாக இருந்தால், இப்படி என்று எல்லாமே அது போதையில்தான் முடியும். ஒரு தலைப்பெடுக்கலாம் எதிர்காலத்தில். போதைகளில் முக்கியமானது ஒன்று பணம், ஒன்று மது. இரண்டில் எது நிரந்தர ஒரு அமைதியை குலைக்கும் எங்கள் வாழ்க்கையில் என்ற ஒரு தலைப்பை விவாத அரங்கத்தை எடுக்கலாம். ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் மது என்றது நாங்கள் பிறக்கக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னமே அதனால் சீரழிந்த கதைகள் தெரியும். ஆனால் இன்றைய சமகாலத்தில் பண ஆசை பிடித்தவர்கள், இப்போ உதாரணமாக நீங்கள் எல்லாம் வர்த்தகர்களாக இருக்கிறீர்கள், அநேகமாக அந்த ஒரு லிமிட்டோடு நிறுத்துவோம், அதுக்கு பிறகு அதை நாங்கள் கஸ்டமருக்கு கொடுப்போம் என்ற எண்ணமே கிடைக்கிறது இல்லை. நான் உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்லல, நிறைய பேர் அவர்கள் ரிட்டையர் பண்ணுறது. அன்றைக்கு ரொன்டெக் என்ற ஒரு நிறுவனம், அவருக்கு 92 வயது, 800 சைட் இருக்குது, அவர் இன்னும் நடக்கிறார், அவருக்கு இன்னும் வேணுமாம், இன்னும் ஒரு 500 சைட் எடுங்கன்றார். எங்களோட தமிழ் நிறுவனங்கள் எடுத்தால் கூட இருக்கும். அதனால் ஏற்படுகிற பாதிப்பு அந்த குடும்பத்தின் சந்ததிகளை அழித்திருக்கிறது. யாரும் அதை இப்போ உதாரணமாக ஒரு கோயில் வச்சிருக்கிறார்கள், சர்ச் வச்சிருக்கிறார்கள், அல்லது சொந்தமாக மசூதி வச்சிருக்கிறார்கள்ன்ற சந்ததி பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லா இருக்கையில். ஏனென்று சொல்லி சொன்னால் அது ஒரு வகை அளவு கடந்த போதே. ஆனால் ஒரு விவாதத்துக்கு இன்று பேசியவர்கள் நான் மதுவை தொடுவதே இல்லை, ஆனால் மது சாதுவாக அருந்துவது சரி என்று விவாதிக்கிறேன் என்று சொன்னால், அல்லது நான் மதுவை எடுப்பதில்லை, இல்லை எடுப்பவன் நான், ஆனால் மது எடுப்பது இல்லை என்று விவாதித்தால் இதில் நல்ல கருத்துக்கள் வரும் நினைக்கிறேன். குறிப்பாக நிறைவாக சொந்த செலவில் ஏதோ வைப்பது என்று சொல்வார்கள், சூனியம் வைப்பது என்பதை போல சொந்த செலவில் நிரந்தர சூனியம் வைப்பது என்பது இந்த பழக்கத்துக்கு சாதுவாக அடையாளப்படுத்தப்படுவார்கள். ஏன் இப்போது சமூக வலைத்தளங்களில் நாங்கள் போதை ஏறி போய் அழகு கடந்து அதுக்குள்ளே நுழைய இல்லையா? அது எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை தீண்டாமையாக்குறது. உழைத்து களைப்பவர்கள் குடும்பத்தோடு இருந்து 1 மணி நேரம் செலவழிக்காமல் மூலையில் இருந்து கொண்டு ஒரு ஸ்பிரிட் சின்ன போத்துலேயோ 2 பேரையும் அடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் படுப்பவரும் அந்த குடும்பத்தின் நிம்மதியை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்படி பார்க்குற போது ஆகவே என் தரப்பில் எதை அதிகமாக பாவித்தாலும் பிரச்சனை தான். காசு இருக்குது, நல்லா குடிச்சிட்டு அழிஞ்சு போங்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பேசுவாங்க. அவசரப்பட்டு கதைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் 53 ஆகும் நினைக்கிறேன். 53 எனக்கு சரி. மிக்க மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி 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 வணக்கம். வணக்கம் மாமா. வணக்கம் ப்ரோ. ஹலோ ப்ரோ கிருஷ்ணன். ஹலோ விஷி. ஹலோ விஷ்ணு. ஹலோ ஆதவன். ஹலோ சோமிகா.